111 நம்ம நிலைமையை பாத்தியா ஐயா? என்ன போலீஸ் வேலை பாத்துக்கிட்டே போஸ்டர் ஒட்ட வேண்டியதா இருக்குது. அந்த மூஞ்சிய பார்த்து ஒட்டியா, இல்லன்னா மலர்சாமி கோச்சுக்க போறான். ஏய், நிறுத்துங்கடா. என்ன சிரிப்பு? போலீஸ்கார போஸ்டர் ஒட்டலாம், ஆனா சாணி அடிக்க கூடாது. ஏய், உங்களுக்கு எல்லாம் வர வர எங்களை பார்த்தா கிள்ளுகிரியா போச்சு இல்ல? ஏய், நீ இறங்கப்பா, இன்னும் நிறைய போஸ்டர் ஒட்ட வேண்டியிருக்குது. கவனிச்சுக்கிறேன். என்ன உயிரோடவோ பணமாவோ புடிச்சு தர்றவங்களுக்கு 20,000 ரூபாய். சாபாஷ். இந்த வேலை என் தலைக்கு ரொம்ப குறைச்சது. இது என்ன கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மார்க்கெட் வேல்யூல என்ன ரொம்ப குறைச்சிட்டாங்க. அரசாங்கத்துல என் தலைக்கு எப்ப வேலை ஏத்துறாங்களோ அப்ப பிடிபடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஏன் இன்ஸ்பெக்டர், புயல அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட விலங்கு இருக்கா? இந்தியன் பீனல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இதெல்லாம் படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனா இதெல்லாம் படிச்சுட்டு காட்டுக்கு வந்துட்டேன். அரசாங்கத்துல போலீஸ் வச்சிருக்காங்க, ஆனா போலீஸே இல்லாத அரசாங்கம் வச்சிருக்கேன். சோசியலிசம். சோசியலிசம் பேசுற அரசாங்கம் கூட தனக்கு வர பணத்தை யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறது இல்ல. ஆனா இங்க வித்தியாசமே இல்ல, எல்லாருக்கும் சரி பங்குதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உயிரோட என்ன பிடிக்க நினைக்கிறது ஏறின விலைவாசியை இறக்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். இந்த பிச்சை காசு 20,000 ரூபாய்க்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேணாம். இருந்த இடத்திலே செத்து தொலைஞ்சிருந்தா அரசாங்கம் கொடுத்திருப்பான்டா 20,000. பணம் தான் உனக்கு முக்கியம்னா நான் தரேன் 1,00,000 ரூபாய். எடுத்துட்டு ஓடிப்போ. கடமை தான் முக்கியம்னா இந்த துப்பாக்கி என்ன சுட்டு இழுத்துட்டு போ. பணத்தை எடுத்துக்கிட்டா நீ புத்திசாலி, துப்பாக்கி எடுத்துக்கிட்ட நீ துரதிருஷ்டசாலி. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சொல்றா. உனக்கு 6 சான்ஸ் தந்த, அநியாயமா 6 போலீஸை சுட்டு கொண்டுட்டியே. உனக்கு 7வது சான்ஸ் தரேன். ஓடிடு. உயிர் மேல ஆசை இருக்குல்ல, ஓடிடுறா. திரும்பி பார்க்காத. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? பொறாமதான். யார் மேல? இந்த குடத்து மேல. ஏன்? இந்த குடம் பண்ண புண்ணியம் கூட இந்த குடும்பாவி பண்ணலையே. உன் இடுப்பு மேல சிம்மாசனம் போட இது என்ன தவம் பண்ணுச்சோ? சரியான ஆள் தான் நீங்க. அம்சவல்லி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, சொல்லட்டுமா? உட்கார்ந்து பேசுவோமா? சொல்லுங்க. உன் தாவணி சாயம் போற வரைக்கும் உனக்கு முத்தம் கொடுக்கணும். வெக்கங்கிட்ட ஆசை. இப்படி ஆத்து பக்கமே பொண்ணு பாத்துட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்கு வந்து பொண்ணு பாக்குறது என்னைக்கு? பொறுத்துக்க, தை மாசம் பொறுக்கட்டும். அது என்ன தை மாசங்கிற கணக்கு? தை மாசம் தான் அறுவடை மாசம். உழைப்பாளிங்க கையில 4 காசு போடுற மாசம். அது மட்டும் இல்ல, தமிழ்ல அதான் 10வது மாசம். கல்யாணத்துக்கும் 10 மாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. நினைச்சேன், யாரோ சொன்னாங்க, நான் நம்பல. ஏண்டி அம்சவல்லி, மொர மாப்பிள நான் இருக்கிறேன் கல்லு மாதிரி உன் கைப்பிடிக்க, அதுக்கு முன்னால ஓடி பிடிச்சு விளையாட இன்னொருத்தானா? மாமா, கல்யாணங்கிறது ஒரு பொம்பளைக்கு சொந்த விஷயம். அதுல அனாவசியமா தலையிடாத. என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பொம்பளை முறை பார்த்து ஒத்துக்க மாட்டா, முகம் பார்த்து தான் ஒத்துக்குவா. என பார்த்து ஒத்துக்க மாட்டா, குணம் பார்த்து தான் ஒத்துக்குவா. உன்னை சொல்லி குத்தம் இல்லடி, உன்னை இவ்வளவு தூரத்துக்கு பேச வச்சுட்டானே, இவனை சொல்லணும். ஏய், உன் குடல்ல உருவி இவளுக்கு தாலி செய்யறேன்டா. நான் அப்படி செய்ய மாட்டேன்டா. இவளுக்கு தாலியை கட்டிட்டு உன் குடலை
ஏன் அடிச்சுட்டு சாகுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு செத்து போனா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமலே விதவையாக வேண்டியதுதான். கல்யாண பத்திரிக்கையில பொம்பளை பேரும் ஆம்பளை பேரும் சேர்ந்து வர்றது நம்ம கையில இல்லையா? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. கூட்டிட்டு போடி. போயானே. டேய் உன்னை பாத்துக்கிறேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. போடா. நேத்து மலைச்சாமிய பார்த்தேன். அவரை பத்தி போஸ்டர் ஓட்டுன ஆள் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காராம். ஆளு மாட்டிக்கிட்டா நிச்சயமா மாறுகையும் மாறுகாலும் வாங்கிடுவார். எந்திரிங்கயா, எந்திரிங்கயா. ஒரு போஸ்டர் ஓட்டினா போதும்னு சொன்னேன். இவன் தான். யோ, உடனே புறப்படுங்க. எல்லா போஸ்ட் சுரண்டி எடுத்து நல்லா கழுவி விட்டுருவோம். வாங்க சார், என்ன போதும். ஆத்தா, காளியாத்தா, உனக்கு சூடம் கொளுத்திருக்கேன், பூ வாங்கி போட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் உன்கிட்ட எந்த கோரிக்கையும் வச்சதில்ல. இப்பதான் முதல்ல உன்கிட்ட நான் உன்னை கேட்க போறேன். பக்தாய், உன் பக்தியை மெச்சினேன். ம்? ம்? டாக்டரிடமும் வக்கீலிடமும் கடவுளிடமும் எதையும் மறைக்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? தாயிடம் என்ன வேண்டும்? தயங்காமல் கேள் மகளே. ஆத்தாளா, ஆத்தாளா பேசுறது. ஆத்தா கண்ணை திறந்துட்டா. ஆத்தா எனக்கு கண்ணை திறந்துட்டா. இல்ல, ஆத்தா வாய திறந்துட்டா. என்ன வேண்டும் கேள். ஆ, என்ன பூ போல பாத்துக்கிற மாதிரி ஒரு புருஷன் வேணும். ஒரே ஒரு புருஷன் தானே? ஆத்தா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஒரே ஒரு புருஷன் தான். நல்ல வேலை, உன் ஓட்ட வாய்க்கு எங்க ரெண்டு புருஷனை கேட்டுருவியோன்னு இந்த ஆத்தா பயந்தே போயிட்டா. உன் புருஷன் பிறந்து 27 ஆண்டுகள் ஆகிவிட்டன மகளே. யார் ஆத்தா? யாரு? அவன் ஒரு வீரன், தீரன், மகாசூரன். உன்னை அடக்குவதற்காகத்தான் முதலில் புலியை அடக்கி பழகச் சொன்னேன். இப்போது புரிகிறதா அவன் யார் என்று? புரியுது புரியுது, ராஜப்பா. அவனேதான். ஆமா, இவ்ளோ பேசுறிய தாயே, இத்தனை நாள் நீ ஏன் பேசாம இருந்த? ஆ? அம்பாள் எந்த காலத்துல இப்படி பேசுனா? அறிவு கெட்டவளே. ஏண்டா இத்தினூண்டு வயசுல உனக்கு இவ்வளவு சிலுமிஷமா? பிறக்கறதுக்கு முன்னாடியே என்ன புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருந்தியா? எட்டு செருப்ப. இந்த புடி. அந்த வேலை பரிசல் இருக்குது. இல்லேனா நீந்தியில போனோம். ஏமா ஆத்துக்கு அந்த பக்கம் போகணும். எவ்வளவு கேக்குற? பரிசலு மனுஷங்களுக்கு தான், யானை எல்லாம் ஏற்றது இல்ல. பஸ்ல ஏறினாலும் சிக்கல், பரிசல்ல ஏறினாலும் சிக்கலா? யோ, நான் என்னையா பண்றது? அவன் புள்ள வேணும்னு ஆல மரத்தையும் அரச மரத்தையும் சுத்தி வராங்க. எங்க அம்மா புள்ளையாரெல்லாம் சுத்தி இருக்காங்க. அதான் நான் வந்து பிறந்துட்டேன். யோ, பொண்ணு பார்க்க போறையா, என்ன கொண்டு விட்டுறியா? உனக்கு பொண்ணா? ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணில பெக்கணும். கிண்டலா பண்ற? கூலி எவ்வளையா? 5 ரூபா. 5 ரூபாயா? அவன் ஒரு ஆளுக்கு 1 ரூபா. நீ தான் 5 ஆளாச்சே, 5 ரூபா. ஏப்பா இவ்வளவு கனமா இருக்கியே, உன் இடம் எவ்வளவு இருக்கும்? எடை பாக்குற மிஷின்ல நானும் ஒரு நாள் ஏறி பார்த்தேன். எல்லாருக்கும் வரும்ல ஒரு சீட்டு, எனக்கு வந்துச்சு. இடம் தெரிஞ்சுதா? எடை எங்கேயா தெரிஞ்சிச்சு. தயவு செய்து கூட்டமாக ஏறாதீர்கள் வந்துச்சு. என் முறை பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? எல்லாம் முறைப்படி நடக்கணும்னு தான். இத பார், இதான் மாப்பிள்ளை கல்லு. இந்த கல்லை தூக்கி தோளுக்கு பின்னாடி போட்டாச்சுன்னா எங்க ஊர் பொண்ணு உனக்கு கிடைக்கும். என் சுந்தரிய தூக்கிட்டு போறதுக்குள்ள நான் வந்திருக்கேன். இந்த கல்லை தூக்கிட்டு போறதுக்கா? சுந்தரி உனக்கு முறை பொண்ணுதான். எங்க ஊர் வழக்கப்படி இந்த கல்லை தூக்குறவனுக்கு தான் பொண்ணு. இது என்ன பிரமாதம்? இமயமலை தெரியுமா? இமயமலை அதையே தூக்கி போட்டு பந்தாடுவேன். என் சுந்தரிக்காக இந்த கல்லையா தூக்க மாட்டேன். இது என்ன பெரிய பிஸ்கோத்து? ஆயா, இந்த
இந்த ஆள் கல்ல தூக்கிட்டான்னா இவனை தான் கட்டிக்கணுமா? ஆமாண்டி, ஊர் வழக்கம் அதான். பயமா இருக்குடி. இவன் நிஜமாவே கல்ல தூக்கிடுவானா? கல்லையா? இவன் மலையே தூக்கிடுவான் போல இருக்குடி. இவன் தாண்டி உன் புருஷன். நல்ல குண்டு குண்டா இருக்கேன்டி. மூஞ்ச பாரு.